ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். கேரளாவில் நாளை முதல் 3 நாட்களுக்கு அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் உள்ளார். ரமேஷ், கேரளாவில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிதீவிர கனமழை பெய்ய இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, மேலும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன சொல்லுங்க. கிருஷ்ணவேணி கேரளாவை பொறுத்த அளவில் ஏற்கனவே தென் கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, அதே போன்று கோடை மழை என கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக விட்டு மழை என்பது பெய்து வருகிறது. பொறுத்த அளவில் வரும் 3 நாட்களுக்கு அதி தீவிர கனமழைக்கான வாய்ப்பு இருப்பது. அடுத்த 3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவம் துவங்க வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு மாதத்தில் விட்டு மழை என்பது பெய்திருந்தாலும் கடந்த சில நாட்களாக பார்க்கும் பொழுது மாநிலத்தை பொறுத்த அளவில் பரவலாக கனமழை என்பது பெய்து வருகின்றன. அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் பத்தனந்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, கோழிக்கோடு, மலப்புரம், வயநாடு போன்ற மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு போன்ற பகுதிகளில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க வரும் வெள்ளிக்கிழமை வரை செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மலையோரம் மற்றும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அறிவுறுத்தல் என்பது வானிலை மையமும் அதே போன்று பேரிடர் மீட்பு குழுவும் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அங்கு மாநிலத்தை பொறுத்த அளவில் முதல்வர் வி.டி. சதீசன் தலைமையில் அனைத்து துறை அமைச்சர்கள், அதே போன்று அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியாளர்கள் கூட்டாக ஒரு கலந்த ஆலோசனை என்பது நடைபெற்றது. அதன் மூலம் வரும் நாட்களில் குறிப்பாக 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் எனவும் அதைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை துவங்க வாய்ப்பு இருப்பதால் வரும் நாட்களில் கனமழை நீடிக்க ஒரு வாய்ப்பு என்பது அமைந்திருப்பதால் தொடர்ச்சியாக மக்களின் பாதுகாப்பும் சரிதான், அதே போன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த நீர் மேலாண்மையை எந்த அளவுக்கு சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையிலும் ஈடுபட்டனர். அந்த ஆலோசனையின் முடிவு என்பது வரும் நாட்களை பொறுத்த அளவில் ஒவ்வொரு பகுதிகளிலும் குறிப்பாக நீர்நிலைகளாக இருக்கட்டும், அதே போன்று கடலோர பகுதிகளாக இருக்கட்டும், அந்த பகுதி வசிக்கும் மக்களின் ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அதே போன்று எந்த அளவுக்கு நீர்நிலைகளில் நீர் இருக்கின்றன என்பதை ஒரு கண்டறிய வேண்டும். அதே போன்று நீர் அளவுக்கு அதிகமாக வந்தால் அது எந்த அளவுக்கு வெளியேற்றுவது, அதே போன்று ஓடைகள் சரி செய்வது உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் அந்த ஆலோசனை என்பது நடைபெற்றது. தொடர்ச்சியாக வரும் நாட்களில் அந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மழை பெய்யும் பொழுது தீவிரப்படுத்தவும் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.